Nothing beats a jet. இந்த மாதிரி காதோ மூக்கு குத்தும் போது இல்லைன்னா ஊசி நம்மளுக்கு போடும் போது எதுக்கு மயக்கடிச்சு விடுறோம். இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காது குத்த போகும்போது நீங்கள் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கீங்க அண்ட் அந்த டென்ஷனில் நீங்கள் இருக்கும் போது அந்த காது குத்துற வலி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா சில பேருக்கு வேகஸ் நர்வ்னு ஒரு நர்வ் வந்து ஸ்டிமுலேட் ஆகலாங்க. அது ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்ம ரத்த குழாங்க விரியுங்க. அதனால பிபி கம்மியாகும், நம்ம இருதயத்தோட துடிப்பு கொஞ்சம் குறையும். அதனால மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சட்டுன்னு கம்மியாகிறதுனால சில பேருக்கு மயக்கம் வரும், அவங்க விழுந்துருவாங்க. இதை எப்படி தடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது இருக்குன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க அண்ட் எவ்வளோ சாப்பிடணுமோ கரெக்டாக சாப்பிட்டு போங்க. ப்ரொசீஜர் நடக்கும் போது நல்லா ப்ரீத் பண்ணுங்க. சில பேர் டென்ஷன்ல மூச்சு எடுக்கிறது நிறுத்திடுவாங்க. ரூம் ரொம்ப க்ரௌடடா இருக்கு, சூடா இருக்கு, உங்களுக்கு அதனால ரொம்ப ஆங்ஸைட்டி வருதுன்னா ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அண்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு பண்ணும் போது நல்ல கம்ஃபர்டபுளா பேக் ரெஸ்ட் இருக்க ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா படுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மயக்கம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மயக்கம் ஒரு டெம்பரரியான விஷயம் தாங்க. இது முக்காவாசி ஆளுங்களுக்கு சரியாயிரும். ஆனா அந்த மயக்கடிச்சு விழும் போது அடிபடுறது ஒரு பிரச்சனை. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உங்களுக்கு இது வரைக்கும் ஊசி போடும் போதோ இல்ல இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகி மயக்கம் வந்திருக்கா? கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.